இந்த காணொளியில் கோயிலின் அமைவிடம், சிறப்புகள், தல வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்களைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். சிவகங்கை மாவட்டம் கீழப்பூங்குடியில அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோயில் ஒரு மிகச்சிறந்த பரிகார ஸ்தலமா விளங்குதுங்க. குறிப்பா 27 நட்சத்திரங்கள்ல மூத்த நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் சென்று வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான தலம் இது. இந்த கோயில்ல நம்ம சிவபெருமான் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோட பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளிக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இணையாக அம்பாள் பிரம்மவித்யாம்பிகை மற்றும் பூங்குடியாள் அப்படிங்கிற திருநாமங்கள்ல கருணையே வடிவாக காட்சி தராங்க. அது மட்டுமில்லாம இந்த கோயிலை மக்கள் அன்போடு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த கோயிலோட தல வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானதுங்க. முற்காலத்துல சிவபெருமானைப் போலவே பிரம்மாவுக்கும் 5 தலைகள் இருந்துச்சு. படைப்புத் தொழிலை நாமளும் செய்யறதால சிவனுக்கு நிகரானவர் நாமதான் அப்படிங்கிற ஒரு கர்வம் பிரம்மாவுக்கு வந்துடுச்சு. அந்த கர்வத்தை அடக்குறதுக்காக சிவபெருமான் பிரம்மாவோட ஒரு தலையை மட்டும் கிள்ளி எடுத்துட்டார். இதனால தோஷம் அடைஞ்ச பிரம்மா தன்னோட தவறை உணர்ந்து பல சிவஸ்தலங்களுக்கு போய் மன்னிப்பு கேட்டார். அப்படி அவர் தேடி வந்து வழிபட்ட தலங்கள்ல இதுவும் ஒண்ணு. பிரம்மா வந்து வழிபட்டதாலதான் இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற பெயரே வந்துச்சு. பொதுவா எல்லா சிவ ஆலயங்களையும் நடராஜர் சந்நிதி இருக்கும். ஆனா இங்க ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா, நம்ம நடராஜ பெருமான் தன்னோட முடியை அழகா முடிந்து பிரபஞ்ச நடனம் ஆட தயாராகுற மாதிரி ஒரு அரிய கோலத்துல தனிச்சந்நிதியில காட்சி தராரு. இதைத் தவிர மூலவர் சந்நிதிக்குப் பின்புறமா லிங்கோத்பவர் சந்நிதியும் பைரவருக்கான தனிச்சந்நிதிகளும் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பழமையான கோயிலுக்கும் ஒரு சிறப்பு தீர்த்தம் இருக்கிற மாதிரி இந்த கோயிலோட தல தீர்த்தமா பிரம்ம தீர்த்தம் அமைஞ்சிருக்கு. பிரம்மாவே வந்து நீராடி வழிபட்ட தீர்த்தம் அப்படிங்கிறது இதனோட கூடுதல் சிறப்பு. நம்ம புராணங்கள்ல சொல்லப்படுறபடி சாட்சாத் அந்த படைப்பு கடவுளான பிரம்மதேவனே நேர்ல வந்து இங்க இருக்கிற சிவபெருமானை மனமுருகி பூஜித்து வழிபட்டிருக்காருங்க. வழிபாட்டு சிறப்புகள்னு பார்த்தோம்னா, உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவங்க தங்களோட கிரக தோஷங்கள் விலக இங்க வந்து சிறப்பு பூஜைகள் செய்றாங்க. அதேபோல குழந்தை வரம் வேணுங்கிறவங்களும் குடும்பத்துல ஒற்றுமை நிலவணும்னு நினைக்கிறவங்களும் அம்பாளை வேண்டி அபிஷேகம் செஞ்சா நினைச்ச காரியம் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. குறிப்பா கார்த்திகை மாச திங்கட்கிழமைகள்ல நடக்கிற சங்காபிஷேகமும் சித்திரை மாசத்துல மதுரை மீனாட்சி கல்யாணம் நடக்கிற அதே நாள்ல இங்க நடக்கிற திருக்கல்யாண வைபவமும் ரொம்பவே விமரிசையா இருக்குங்க. கோயிலோட அமைப்பை பத்தி சொல்லணும்னா, வெளியில இருந்து பார்க்கும்போது மனசை ஈர்க்கிற மாதிரி ஒரு கம்பீரமான 5 நிலை ராஜகோபுரத்தோட இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எதிர்ப்புறமா அமைஞ்சிருக்கிற பிரம்ம தீர்த்த குளம் கோயிலுக்கு ஒரு தனி அழகை கொடுக்குது. இந்த கோயிலுக்கு எப்படி போகணும்னு கேட்குறீங்களா? சிவகங்கையில இருந்து காரைக்குடி போற வழியில சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்துல ஒக்கூர் அப்படிங்கிற ஊர் வரும். அங்க இருந்து பிரியற வழியில ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள போனீங்கன்னா கீழப்பூங்குடியில இருக்கிற இந்த கோயிலை ஈஸியா அடைஞ்சிடலாம். மதுரை, காரைக்குடி மாதிரியான ஊர்கள்ல இருந்து நேரடி பேருந்து வசதிகளும் நிறையவே இருக்கு. சாமி தரிசனம் செய்யுற நேரங்கள் பார்த்தீங்கன்னா, காலையில 7 மணியில இருந்து 11 மணி வரையும், சாயங்காலம் 5 மணியில இருந்து இரவு 8 மணி வரையும் கோயில் நடை திறந்திருக்கும். இந்த குறிப்பிட்ட நேரங்கள்ல போய் நீங்க நிம்மதியா சுவாமியை தரிசனம் செஞ்சுக்கலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நம சிவாய.